ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம எஸ்ஐபி ரெஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாபர் இந்தியா. இவங்க ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் இது எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மராக தான் இருக்குது. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 619 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட டிவிஎம் ஸ்கோரை நம்ம பார்ப்போம். டியூரபிலிட்டி ஸ்கோர் 65 இருக்குது. இது க்ரீனில் இருக்குது. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துங்கிறது தான் இதோடைய புரிதல். வேல்யூஷன் ஸ்கோர் 16.2 இருக்குது. இது ரெட்டுக்கு வந்துருச்சு. அதனால தான் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இல்லாட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன், ஓவர் வேல்யூவேஷன் எப்படி வேணுனாலும் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். மொமெண்டம் ஸ்கோர் 56 இருக்குது. இது ஒரு நியூட்ரல் ட்ரெண்டாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை 604 அப்படின்னு சொல்லிட்டு டவுன் சைடு கொடுத்துருக்குறாங்க. பிஇயோட ஜோன் பார்த்தோம்னா செல் ஜோன் தான் காட்டிட்டு இருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னாக்க இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 23 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.4 இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது ஹை லிக்விடிட்டி இருக்குது. சால்வன்சி ரேஷியோ ஹையாக இருக்குது. ஸோ இப்போ கம்பெனியோட பேஸ் நல்லா இருக்குது, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 22 எடுக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18 எடுக்கிறாங்க. இது எல்லாமே ரெண்டுமே எபவ் 10 அண்டு 15க்கு மேலேயே இருக்கிறதுனால பிஸ்னஸ் நல்லா இருக்குது, டிமாண்ட் நல்லா இருக்குது, ரிட்டர்னும் நல்லா எடுக்கிறாங்க. இந்த வகையில் கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தாப்புல டெப்ட் டு ஈக்விட்டி 0.1 இருக்குது. தியரிட்டிக்கலாக இது வித்தின் த ரேஞ்ச் இருக்கிறதுனால இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ அது கம்பெனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சால்வன்சி ரேஷியோ, லிக்விடிட்டி ரேஷியோ நல்லா இருக்குது, ரிட்டர்னும் நல்லா எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் கடனும் வித்தின் த ரேஞ்ச் இருக்கிறதுனால கம்பெனி பேசிக்கலாக நல்லா இருக்குது. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம பிஇ பார்த்தோம்னா 59.9 இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தோம்னா 10.7 இருக்குது. இந்த இடம் தான் நமக்கு இது ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிறத காட்டுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 25 பிஇயாகவும் 5 ப்ரைஸ் டு புக்காகவும் நம்ம மேக்ஸிமம் சீல் வச்சுருப்போம், ஹை சீலாக வச்சுருப்போம். இது அதெல்லாம் தாண்டி மேலே இருக்கிறதுனால தான் இது ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னாக்க 11.9 இருக்குது. அதே சமயத்தில் இங்கே அனாலிசிஸ்ட் -3.9 சர்ப்ரைஸை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ அதுக்குண்டான எஃபெக்டை நம்ம கழிக்கணும். கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தோம்னா 41 அனாலிசிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் செல்லு, 10 பேர் ஹோல்டு, கிட்டத்தட்ட 29 பேர் பை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதோட கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் கேஷ் ஃப்ளோ 10.4% க்ரோத்தில் இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்தோம்னா 35.3% இயர் ஆன் இயர் க்ரோத்தில் இருக்குது. அப்போ இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளை புரிஞ்சுக்க முடியுது. கேஷ் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. ஆனுவல் ரிசல்ட் என்ன சொல்லுது? நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 7.9% க்ரோத்தில் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஆனுவல் ரெவென்யூ பார்த்தோம்னா 7.6 இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இவனோட புக் வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம். புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 58 வருது. கரண்ட் புக் வேல்யூ, டிடிஎம் புக் வேல்யூ 218 காட்டுது. குவார்ட்டர்லி ரிசல்ட்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். குவார்ட்டர்லியில் மார்ச் குவார்ட்டரோட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% க்ரோத்தில் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. நெட் ப்ராஃபிட்டு ரெவென்யூ 5% மார்ச் குவார்ட்டரோட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5% பாசிட்டிவாக இருக்குது. வித்தின் த Q to Q எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா டிசம்பர் குவார்ட்டர்லேருந்து மார்ச் குவார்ட்டர் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா கம்மியாக இருக்குது ரெவென்யூ. அப்போ நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்குனாக்கா 506லேருந்து 349 வந்துருச்சு. ஆப்வியஸாக நமக்கு நல்லா தெரியும் இபிஎஸ் அப்போ கம்மியாக தான் இருக்கும். 2.9லேருந்து 2க்கா வந்துருச்சு. இப்போ நம்மளோட புக் வேல்யூ 58 தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர்ஸில் அன்சேஞ்சு 66% ஹோல்டிங் அப்படியே இருக்குது. பிளெஜஸ் எதுவுமே இல்லை. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, டிசம்பர் டு மார்ச் கால்குலேட் பண்ணும்போது எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட 0.6% இறக்கி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க 0.3%
ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. இது 2ம் வந்து பேலன்ஸ் ஆயிருச்சான்னாக்க, ஆல்மோஸ்ட் பேலன்ஸ் ஆயிருச்சு. ஸோ, இப்ப இந்த இபிஎஸ் வேல்யூ எல்லாம் தூக்கி நம்ம வந்து நம்மளோட எக்ஸெல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம். இந்த எக்ஸெல் ஃபார்மேட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ வந்து கரண்ட் வேல்யூ, புக் வேல்யூ நம்ம 58க்கு எடுத்திருக்கிறோம். அதே மாரி 218க்கு என்ன வருதுங்கிறதையும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். லோ வந்து 2 லோனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி லோ அப்படின்னு சொன்னா 337. நம்மளுடைய ஒரிஜினலா நம்மளுடைய கால்குலேஷன்ல வரக்கூடிய லோ வந்து 175. அந்த 175ங்கிறது 1.5 ஆஃப் ஃபேர் பிரைஸ். சரி. இந்த 337க்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து அப் ட்ரெண்டுக்குள்ள தான் போயிட்டு இருக்கிறதுனால, நம்ம வந்து 432 இல்லாட்டி 438லேருந்து 453லேருந்து 461 வந்து மேக்ஸிமமா இந்த ஆனுவலைஸ்டுக்கு நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது வந்து நமக்கு அ குரோ இந்த பிரைஸ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த குவார்ட்டருக்குன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய ஜூன் மாசத்தோட குவார்ட்டருக்குன்னு எடுத்தோம்னா 380 டூ 395 இதுதான் நமக்கு காட்டிட்டு இருக்கு. ஆனா இது வந்து ட்ரெண்ட் இப்ப இருக்கக்கூடிய 600லேருந்து ட்ரெண்ட் வந்து ரொம்ப பாதிக்கு பாதியா அது கீழ இறங்கிட்டு இருக்கு. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இறங்குறதுனால, இது உடனே இப்ப வரப்போகாட்டியும் கூட, முதல்ல 619 வந்துட்டு 619 தான் இப்ப இருக்கு. அதனால இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சமா கீழ இறங்கிட்டு, அதுக்கப்புறமா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கீழ இறக்குவான். ஆனா நம்மள பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் பிரைஸ்ங்கிறது 460ல கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப இங்க வரும்போது டிடிஎம் வந்து புக் வேல்யூ டிடிஎம்மோட புக் வேல்யூ 218 பார்த்தோம் இல்லையா? அதுக்கு நமக்கு வந்து ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன்னு பார்த்தோம்னா, 562லேருந்து 578 வருது. அப்ப இப்ப இருக்கக்கூடிய வேல்யூலேருந்து இந்த வேல்யூக்கு 562லேருந்து 578 வந்துட்டு, அதோட லோ அதோட லோன்னு எடுத்தோம்னாக்க, இது வந்து மேக்ஸிமம். அதோட மினிமம்னு எடுத்தோம்னா 521லேருந்து 534 இறங்கிட்டு, இதுக்குள்ளே ஒரு சுத்து சுத்திட்டு, அதுக்கப்புறமா கீழ இறங்கணும்னா, கீழ இறங்கலாம். அது சப்சிக்வென்ட் இபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும். அப்ப நம்ம இந்த 4 வேல்யூக்கும் நம்ம வந்து இப்ப ஃபோக்கஸ் பண்ணா போதும். அதே மாதிரி இந்த 4 வேல்யூவும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம். ஸோ 562 டூ 578 இப்ப இவன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறான். 620 வரைக்கும் இப்ப போயிட்டான். அந்த ரேஞ்சுக்குள்ள இப்ப இருக்கிறான். இப்ப இவன் இறங்கினான்னாக்கா 562 டூ 578 ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல இதுல சப்போர்ட் எடுக்காம இத உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க, அடுத்த வேல்யூவா நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடியது 453 டூ 461. இந்த வேல்யூ வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. அடுத்த குவார்ட்டருடைய இபிஎஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி இந்த வேல்யூ மாறும். இதெல்லாம் உடைச்சு கீழ வந்தான்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய லோ வேல்யூ ஆஃப் 337 இல்லாட்டி அது வந்து சப்போர்ட் எடுக்கிறது 291 இல்லாட்டி 300க்கோ அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஃபிகர் இந்த ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன்ஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபிகர். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க!